மேற்கு வங்க மாநிலத்தினுடைய கடைசி கட்ட தேர்தல் இன்றைக்கு நிறைவடைந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அதாவது 5 மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம், இந்த 5 மாநிலத்தினுடைய அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு காலையில இருந்து நேத்தெல்லாம் அப்படியே ஒரு செய்தியாக எல்லா ஊடகங்களிலுமே பரவலாக முக்கிய செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது. 6 மணி அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த உடனேயே எல்லா செய்திகள்லையும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் இதுதான், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இதை அறிவார்ந்த சமூகமாக நாம் வளர்க்கப்படணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே அதில் அறிவை புகுத்தி சிந்திக்கக்கூடியவனா நம்ம இருக்கணும். ஒரு மூடத்தனமான ஒரு வழிமுறைக்கு பின்னாடி என்றைக்குமே செல்லக்கூடியவனாக மனிதன் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, 5 அறிவு ஜீவன் இருக்கும், அதுக்கு சிந்திக்கிற தன்மை கிடையாது, அது அப்படியே பின்னாடி போய்கொண்டே இருக்கும். ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை, அறிவை இறைவன் தந்திருக்கிறான். இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்றது என்னது? 5 மாநில தேர்தலையும் வாக்களித்த எல்லா வாக்காளர்கிட்டையும் நீங்க கேட்டீங்களா? இல்ல பெரும்பான்மையான மக்கள்கிட்ட கேட்டீங்களா? எத்தனை தேர்தலில் நம்ம இடத்துல வந்து யாரும் கேட்டிருக்கிறாங்க, நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்கன்னு? அதை எத்தனை பேர் உண்மையை சொல்லியிருப்பாங்க? 5 கோடி 6 கோடி வாக்காளர்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் எத்தனை பேர்ட்ட போய் நீங்க கணக்கு கேட்டிருப்பீங்க? உண்மையிலே கணக்கு நடத்தப்பட்டதான் கூட தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு செய்தி ஊடகங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான். ஒரே தமிழ்நாட்டில் வாக்களிச்சவங்க ஒரு செய்தி நிறுவனத்தை சொன்னாங்களா, நாங்க திமுக தான் ஓட்டு போட்டோம், அவன் பார்த்தா திமுக பெருவாரியாக வெற்றி பெறும்னு சொல்லிட்டு அவன் ஒரு செய்தி ஊடகம். இன்னொரு செய்தி ஊடகம் சொல்றான், நாங்க போய் கேட்டோம், அதிமுக பாஜக கூட்டணி தான் ஓட்டு போட்டோன்னு எல்லாரும் சொன்னாங்க, அதனால அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தி ஊடகம். இன்னொரு செய்தி ஊடகம் என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்க போய் எங்க தான் கேட்டோமோ, எல்லாரும் சொன்னாங்க நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், தாவேக்காக தான் ஓட்டு போட்டோம்னு எல்லாரும் சொன்னாங்களா, அதனால அவங்க தான் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிப்பாங்கன்னு அவங்க ஒருத்தர் வெளியிட்டு இருக்கிறான். அப்ப திமுக ஆட்சியை பிடிக்கணும் ஒருத்தன், அதிமுக ஆட்சியை பிடிக்கணும் ஒருத்தன், விஜய் ஆட்சியை பிடிப்பான்னு ஒருத்தன். இப்ப இதனால என்ன நடக்க போகுது? இதுதான் முடிவாக 4ஆம் தேதி வரப்போகுதா? 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்டு முடிவு சொல்ல போறாங்க. அதை செய்திகளில் பிரதிபலிக்கலாம். ஏன்? அது உண்மை. வாக்கு எண்ணப்படுகிறது, முடிவு தெரியுது, அந்த முடிவை வெளியே சொல்லுவது என்பது உண்மை. அது அறிவார்ந்த செய்தி, அது செய்திகளை வரலாம். அது என்ன, இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்கிறது வாக்கு எண்ணுவதற்கு. அதற்கு முன்பாகவே ஏதோ இன்னைக்கு சாயங்காலம் உள்ள செய்தியை பார்த்தா வாக்கு பெட்டிகள் எல்லாம் பிரித்து எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பது போன்று இன்றைக்கு செய்திகளில் முக்கியமான ஒரு இடம் பிடிக்கிற அளவிற்கு ஏன் இப்படி போடணும்? ஏன் செய்தி ஊடகங்கள் இப்படி ஆயிட்டாங்கன்னு தெரியல. இதனால் எந்த விதமான பயனும் இல்லை. இப்ப திமுக ஆட்சியை பிடிக்குன்னு சொல்லிட்டானே, நாளைக்கு மாற்றமான அவன் யாரோ போய் கேள்வி கேட்க போறாங்களா? அதிமுகவும் விஜயும் ஆட்சி பிடிப்பான்னு சொன்னானே ஒருத்தன், அது நாளைக்கு மாற்றம் நடக்கும்போது அவனை போய் யாரோ பிடிச்சி சட்டை பிடிச்சி கேட்க போறாங்களா? ஏன்னா இப்படி சொன்னேன்னு சொல்ல போறாங்களா? இது எதுவுமே இல்லை. எதுக்கு இந்த தேவையில்லாத இந்த விளம்பரம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு செய்தி? இதனால ஏதாவது ஒரு நன்மை இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் மக்களை மூடர்களாக, மடையர்களாக ஆக்குற வேலை தான் எல்லா காலத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் மக்களுக்கு அறிவார்ந்த சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை சொல்லுவதை விட மூடர்களாக, மடையர்களாக மாற்றக்கூடிய வேலை தான் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுல ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் இவர்கள் அப்படியே இந்த ஊடகத்தில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அதுதான் கிட்டத்தட்ட முடிவா பிரதிபலிக்கும் சொல்லி அதை அப்படி உறுதிப்படுத்துற மாதிரி இவர்கள் கொண்டு செல்வது எந்த இடத்துக்கு கொண்டு போகும்னு கேட்டா, நம்ம நாட்டில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய நிலையை யோசிச்சு பாருங்க. தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய முறையில் பாஜக திருத்தம் செய்து பாஜக நியமனம் செய்யக்கூடியவர் தான் தலைமை தேர்தல் அதிகாரியாக வரக்கூடிய அளவில் சட்ட திருத்தம் இன்றைக்கு நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. தேர்தல் ஆணையர் எந்த மாதிரியான குற்றங்களை செய்தாலும் அவருக்கு எதிரான கிரிமினல் வழக்கோ சிவில் வழக்கோ தொடுக்க முடியாது என்று சட்ட திருத்தத்தை பாஜக கொண்டு வந்திருக்கிறது. பல மாநில தேர்தல்களில் பெரிய தில்லுமுள்ளு நடந்திருக்கு சொல்லிட்டு ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பல கட்டத்தில் அவர் மக்களுக்கு மத்தியில் சில உண்மைகளை போட்டு உடைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு டபுள் என்ட்ரியான வேலைகளை செய்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு முகவரி இல்லாத ஆட்களை எல்லாம் வாக்காளர்கள் சேர்த்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு வீட்டிலேயே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்காளர்களை சேர்த்திருக்கிறாங்க என்றெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி உட்பட பல கட்சி தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதுபோக இவிஎம் என்ற இந்த மிஷின்லேயே ஹேக் செய்ய முடியும், இதிலேயே பெரிய அளவுக்கு முடிவுகளை மாற்ற முடியும் என்றெல்லாம் இந்த நடைமுறையே தவறு என்று பரவலாக தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆணையருடைய தேர்வில் இருந்து இவர்கள் நடத்தக்கூடிய முறையில் இருந்து இவிஎம் மிஷின்ல இருந்து தேர்தல் அதிகாரிகளாக வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஆளும் ஆட்சியாளர்களுக்கு அடிபணிந்து அவருடைய ஒரு துறையாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள். அது இண்டிவிஜுவல் பாடியாக இல்ல என்பதுதான் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கை இழந்த நிலையில இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் வலு சேர்க்கிற விதமா இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லிட்டு உண்மை மாதிரி இன்னைக்கு நீ விட்டுட்டு போயிருவ. இது நாளை நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் 2031லயோ 36லயோ அடுத்து என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் கேட்டா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் என்ன செஞ்சிருவான், பாஜக வெல்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்பான், இல்ல விஜய் வெல்ற மாதிரி தீர்ப்பு கொடுக்கறான், பரவலா கொடுக்கறான், மக்கள் மனசை ஃபிட் ஆயிரும். அப்போ தேர்தல்
பிந்தைய கருத்து கணிப்புல வந்துருச்சுப்பா, அவன் தான் ஜெயிக்க போறான்னு ஒரு விதைச்சிருவாங்க. இப்ப ஆளக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்கான ஒரு கட்சி தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு முடிவை அதுல மாற்ற முடியும், இவிஎம்ல ஹேக் செஞ்சு மாற்ற முடியும். இல்ல அவர்கள் வாக்கு பதிவாகாமலேயே பதிவானதாக மகாராஷ்டிராவில் அதான் பிரச்சனை. கடைசி நேரத்தில் 30-35% அளவிற்கு வாக்கு பதிவாக இருக்கிறது. எங்க அவ்வளவு மக்கள் வந்தாங்க, எங்க இருந்து அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது என்றெல்லாம் கேட்டு இன்று வரையிலும் விடை தெரியாத கேள்வியாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இது மாதிரியான ஒரு நரேட்டை செட் பண்ணிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்று மக்களுக்கு மத்தியில் இந்த செய்தி ஊடகங்கள் மூலமாக உலாவிட்டு விட்டு அந்த முடிவுக்கு ஏற்றவாறு இவர்கள் வெற்றியை தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வருவதற்கு பின்னாளில் வழிவகுப்பதற்கு தான் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஒரு ஆபத்தாக நாளை பயன்படுமே தவிர இதனால் எந்த நன்மையும் கிடையாது. இதனால எந்தவித முடிவும் மாறப்போறதும் இல்லை. மக்கள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு வாக்களித்து ஆஹா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இப்படி வந்துருச்சு, இப்ப என்னடா செய்யறது, நம்ம முடிவு மாத்தி சொல்ல போறோம், யாரும் மாத்தி சொல்ல போறாங்களா, என்னடா இருக்கு இதுல, இது என்ன ஒரு விளையாட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இது சொல்ற மாதிரி தான் முடிவு வரும் என்றெல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய அந்த நரேட்டின் மூலமாக பின்னாளில் தீய சக்திகள் தங்களுக்கு சாதகமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை கொண்டு வந்து அதற்கு ஏற்றாற் போன்று முடிவை அறிவிக்கக்கூடிய அளவுல தேர்தல் ஆணையத்தை அவர்கள் தங்கள் கையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய காலம் பின்னாளில் கண்டிப்பாக வரும். இந்த 26 வரவில்லை என்று சொன்னாலும் பின்னாளில் வருவதற்கு இதெல்லாம் ஒரு அடிப்படையாக, இதெல்லாம் ஒரு அடித்தளமாக அமையும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்கள் எல்லாம் இதை அலட்சியப்படுத்தி உதாசனப்படுத்தணும். இதெல்லாம் இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசடியான வேலை. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது தீமைக்குத்தான் வழிவகுக்குமே தவிர இதில் எந்த விதமான நன்மையோ அறிவுபூர்வமான எந்த வாதங்களும் இல்லை. 4ஆம் தேதி வரை பொறுத்திருப்போம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்டு வெற்றியோ தோல்வியோ அதை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த செய்தியின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்துட்டு போலாமே தவிர இன்றைக்கு உட்கார்ந்து இதை போட்டு இதை வைத்து விவாதம் நடத்தி கொண்டு மணிக்கணக்கில் பேசி மக்களை எல்லாம் மடையலாக்கக்கூடிய வேலையை தான் ஊடகங்கள் செய்கிறார்கள் என்பதுதான் நம்மளுடைய பார்வை.